கடவுளுக்கு ரொம்ப பிடித்த மலர். ஸோ இறைவனுக்கு எல்லா கடவுளுக்குமே நம்ம வந்து இதை வச்சு நம்ம வழிபடலாம். பவளமல்லி அப்படின்னு சொல்றது. நீங்க கேட்ட இந்த பவளமல்லியோட ஸ்பெஷல் என்னன்னா, தேவலோகத்துல இருந்து நம்ம பூமிக்கு வந்த ஒரு மரம், கிருஷ்ண பகவானால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மலர்கள் வந்து நல்ல நறுமணம் இருக்கும். ஸோ மல்லினாவே நமக்கு நறுமணம், வந்து பவளமல்லி எக்ஸ்ட்ராவா நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். ஸோ அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்திலே இது பூர்த்து உதிர்ந்துடும். செடியில இருந்து நம்மளால பறிக்கவே முடியாது. அது என்னன்னா, முதல்ல இது வந்து பூத்த உடனே பூமாதேவிக்கு இது சமர்ப்பணம்ன்ற மாதிரி பூமியில விழுந்துரும். கீழே இருந்த மலரை எடுத்து தான் நம்ம இறைவனுக்கு சாத்துவோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மலர், மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது, ஸோ வீடுகளில் நம்ம வளர்க்கும்பொழுது ஸோ கடவுளோட அருள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சுக்கிர பகவானோட மலர், ஸோ மணி அட்ராக்ஷன், அதுக்கு இந்த மலரை வைத்து நம்ம கடவுளை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு